ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டீன் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா சம்மர் ஸ்பெஷலாக ராயல் ஃபலூடா ஒரு ரீச்சான ஃபலூடா செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஃபலூடா சாக்லேட் ஃபலூடா மிக்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இஃப்தார் ஸ்பெஷலாகவும் சம்மர் ஸ்பெஷலாகவும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வீட்லேயே எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள். அதுக்கு நான் ஃபலூடா மிக்ஸு இந்த மாதிரி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். பால், சர்க்கரை, தண்ணி தேவையான அளவு நான் ஒவ்வொன்றா அளவுகள் சொல்கிறேங்க. இப்போ முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. ஒரு அகலமான பாத்திரம் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் கடாய் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 200 ml தண்ணி சேர்த்திக்கோங்க. ஏன்னா இப்போ சேமியா அந்த ஃபலூடா மிக்ஸில் வந்து சேமியா, சப்ஜா விதை இது மாதிரி எல்லாமே அதில் கலந்து கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நல்லா வெந்து வரணும். அதுக்காக தான் இந்த டேபிள் ஸ்பூனில் நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. இது தாராளமாக ஒரு 2 பேர் குடிக்கிறதுக்கு உண்டான அளவுங்க. தாராளமாக 2 பேர் குடிக்கலாம் இந்த ஃபலூடா மிக்ஸ் அளவுக்கு நம்ம செஞ்சோம்னா. பாருங்கள், இப்போ ஃபலூடா மிக்ஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இதிலே உங்களுக்கு வந்து அந்த ஃபலூடா மிக்ஸில் நட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நட்ஸு, கிரேப்ஸு, அப்புறம் வந்து சேமியா, சப்ஜா விதை இந்த மாதிரி எல்லாமே இருக்கிறதுனால நம்மளுக்கு அதே திக்னஸ் ஆகி வரும். நல்லா வெந்து வரட்டாங்க. பார்க்கலாம். கிளறி விட்டுக்கிட்டே இருக்க, கிளறாமல் விட்டுறாதீங்க. அப்படி நின்றோம், சேமியாவில் வேகாது. பாருங்கள், நல்லா கிளறி விட விட இந்த அளவுக்கு நல்லா திக்னஸ் ஆகி வந்துருச்சு. சேமியாவும் நம்மளுக்கு அதே சமயம் வெந்து வந்திருக்கு. சப்ஜா விதை வந்து உங்களுக்கு இந்த ப்ரௌனாக இருக்கிறதுனால சப்ஜா விதை தெரியல, அவ்வளோதாங்க. இப்போ இதில் பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எதுவாக இருந்தாலும் ஓகே. நான் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன். 1/2 லிட்டர் பால், தண்ணி ஊற்றாத 1/2 லிட்டர் பாலை வந்து காய்ச்சி வச்சுருக்கேன். ஒரு 1/4 லிட்டர் பால் அளவுக்கு எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்த வேண்டாம். இது வந்து நான் 2 பேர்த்துக்கு உண்டான அளவு தான் சொல்கிறேன். இப்போ பால் சேர்த்துன பிறகு சுகர் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா அந்த ஃபலூடா மிக்ஸ்லேயே சுகர் போட்டு தான் இருக்கும். இருந்தாலும் நம்மளுக்கு வந்து சுகர் கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம சுகர் சேர்த்திக்கணும். இப்போ இந்த ஃபலூடா மிக்ஸ் தேவையான அளவு சுகர் பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்குங்க. ஒரு டம்ளருக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா அந்த சுகர் கரையிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. நல்லா வெந்து வரணுங்க. இதை காலையிலே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஈவினிங் டைமில் உங்களுக்கு நல்லா கூலாக சூப்பராக இருக்கும். ஐஸ்கிரீம் நீங்கள் வீட்டிலே கூட ப்ரிப்பேர் பண்ணி போடலாம். இல்லைனா இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் கடையில் வாங்கி ஒரு கப்பு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதி வந்துருச்சு. ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா சேமியாலாம் ஏற்கனவே ஆல்ரெடி வெந்திருக்கு. அதனால் ஒரு தடவை வெந்தால் போதும். 1 நிமிஷம் போல் நல்லா வேக விட்டிங்கன்னா போதும். ஒரு தடவை அந்த பாலோட மிக்ஸ் ஆனால் போதுங்க. 1 நிமிஷம் வரைக்கும் அந்த பால் கொதி வந்தோடனே நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு. இப்போ இது ஆறுனோடனே நல்லா இன்னும் திக்காகிடுங்க. இப்போ இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா இதை நான் கூல் பண்ணி எடுத்திருக்கேன். ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 மணி நேரம் நல்லா கூலிங்காக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் சர்வ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி இருந்ததுன்னா இது ஆப்ஷனல் தான். வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். கொஞ்சமாக நான் டூட்டி ஃப்ரூட்டி 2 பவுல் இதில் டம்ளர்லேயும் சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு இந்த ஃபலூடா மிக்ஸ் கலந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு தாராளமாக இந்த கரண்டியில் ஒரு 3 கரண்டி அளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக கார்னிஷ் பண்ணணும். அதனால் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பெரிய டம்ளராக இருந்தால் தாராளமாக பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒரு 3 கரண்டி அளவுக்கு நல்லா சேர்த்துட்டு கொஞ்சமாக மேலாக்கா வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் உடச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்திருங்க. இதை சேர்த்தன பிறகு உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நீங்கள் சேர்த்துனிங்கன்னா நல்லா ரீச்சாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அதை சேர்த்தன பிறகு ஐஸ்கிரீம் சேர்த்திக்கோங்க. இது வந்து பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம். கடையில் வந்து நான் 2 கப்பு வாங்கி வச்சுருந்தேன் ஃபலூடாக்காக. நீங்கள் வீட்டிலே செஞ்ச ஐஸ்கிரீம், ஹோம்மேட் ஐஸ்கிரீமாக இருந்தாலும் ஓகே. பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் 1 கப் நான் இதில் சேர்த்திருக்கேன். இன்னொரு கப்பு அதே மாதிரி அந்த பவுல்லையும் அந்த டம்ளர்லேயும் சேர்த்திக்கலாங்க. பிள்ளைங்க கேட்டால் டக்குன்னு ஈஸியாக ஃபலூடா செஞ்சு கொடுத்துர்லாங்க. இப்போ கொஞ்சமாக கார்னிஷ்காக மேலே அந்த ஐஸ்கிரீம் மேலே கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்திக்கோங்க. 2த்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்திக்கிறேன்.
அதே மாதிரி கொஞ்சமாக நட்ஸும் சேர்த்திக்கோங்க. பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்திருங்க. அதுவும் நல்லாயிருக்கும், க்ரன்ச்சியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எடுத்து சாப்பிடும்போது அங்கங்கே கொஞ்சம் க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். மேலாக்கா அந்த ஒரு கெலாக்கா பழம், அதாவது அந்த குட்டியாக கெலாக்கா பழம் ரவுண்டாக இருக்கும், அதாவது இந்த செர்ரி பழம் சொல்லுவாங்க, அதை வச்சு கார்னிஷ் பண்ணால் அவ்வளோதாங்க. சூப்பரான நம்மளுடைய ராயல் ஃபலூடா ரெடிங்க. சம்மர் ஸ்பெஷலாகவும் செஞ்சு கொடுக்கலாம், பிள்ளைங்களுக்கு இஃப்தார் ஸ்பெஷலாகவும் செஞ்சு கொடுக்கலாம். வீட்டிலே ஈஸியாக செஞ்சிடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.